ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி ஒரு மினி விளாக் தான் பார்க்க போகிறோம். இன்றைக்கி டே எப்படி போச்சுங்கிறத பார்க்கலாம். எங்களுக்கு வந்து இங்கே லோக்கல் ஹாலிடே மாதா கோயிலில் பார்த்திங்கன்னா 10வது திருவிழா. சரி, அக்கா வீட்டுக்கு போய் ரொம்ப நாள் ஆயிடுச்சு, போயிட்டு வரலாம் அப்படின்னு சொல்லிட்டு முந்தின நாள் நைட்டு கிளம்புனோம். அங்கே போன உடனே அக்கா பசங்க எல்லாருமே விளாட ஆரம்பிச்சிட்டாங்க. அங்கே பக்கத்துலேயே கிரவுண்ட் எல்லாம் இருக்கிறதுனால பசங்களுக்கு நல்லா என்டர்டெயின்மெண்ட்டாக இருக்கும். சரி, கொஞ்ச நேரம் நம்மளும் விளையாடணும்னு சொல்லிட்டு ஹஸ்பண்டும் நானும் பசங்களோட சேர்ந்து விளாண்டுட்டு இருந்தோம். அங்கே பார்த்திங்கன்னா மின்வெட்டான் பூச்சின்னு சொல்லுவாங்கள்ல, நம்மளுக்கு அந்த லைட் எரியிற மாதிரி இருக்கும்ல, அந்த பூச்சை பார்த்தோன்னே ஆச்சரியமாக இருந்துச்சு. நான் வந்து பார்த்துருக்கேன், அந்த பூச்சி பார்க்காமலாம் இல்லை, முன்னாடியெல்லாம் பார்த்துருக்கோம். ஆனால் கையில் பிடிச்சிலாம் பார்த்ததில்ல, அப்படி தூரமாக பறக்கும்போது தெரியும். இது வந்து என்னோடய ஹஸ்பண்ட் வந்து கையில் பிடிச்சி காமிச்சாங்க, அழகாக இருந்துச்சு. அவங்க விட்ட உடனே ஷேட்டில் போய் உட்காந்துக்கிட்டு, ஷேட்டில் பார்த்திங்கன்னா அப்படியே லைட் அடிக்கிற மாதிரி, நம்ம லேசர் லைட்லாம் அடிப்போம்லாம், அந்த மாதிரி மின்னிக்கிட்டே இருந்துச்சு. கடவுளோட படைப்பில் பார்த்திங்களா ஃப்ரெண்ட்ஸ், எவ்வளோ அழகாக இருக்குது அப்படின்ட்டு கொஞ்ச நேரம் அதோட டைம் அப்படி ஸ்பெண்ட் பண்ணிகிட்டே இருந்தோம். அதுக்கப்புறம் ஹஸ்பண்டுக்கு டைம் ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு விட்டுட்டு கிளம்பிட்டாங்க. என்னோட பசங்களுக்கு லீவு அப்படின்னோடனே அக்கா பசங்களும் நாங்களும் இன்றைக்கி லீவு போடுவோம் அப்படின்னாங்க. சரி, ஓகே அப்படின்னு சொல்லிட்டு இன்றைக்கி ஒன் டே வந்து அக்கா வீட்டில் தான். அக்கா வீட்டில் எப்படி போகுது அப்படிங்கிறத நெக்ஸ்ட் டே வீடியோ கண்டிப்பாக வரும் பாருங்கள். அதுக்கப்புறம் நைட் வந்து பசங்க எல்லாம் தூங்குறதுக்கு போயாச்சு. தூங்கும் போதும் பேசிக்கிட்டே தான் இருப்பானுங்க, என்னத்தை தான் பேசுவானுங்கன்னு தெரியாது. ஆனால் நம்மளுக்கு இப்போ அவங்க பேசுகிறதும் புரியாது. ஒரு கேம் பற்றியோ இல்லை கார்ட்டூன் பற்றியோ பேசுவாங்க. நம்மலாம் முன்னாடி பார்த்தீங்கன்னா நம்ம இந்த சக்திமான் இந்த மாதிரி ஒரு 2 கார்ட்டூன் சேனல் இருக்கும். இப்போ நிறையா இருக்கிறதுனால எதையோ பேசிகிட்டே இருப்பானுங்க. பேசினது போதுண்டா, தூங்குங்கடா அப்படின்ட்டு சொன்னேன். அதுக்கப்புறம் தூங்க ஆரம்பிச்சிட்டானுங்க. தூங்கி எழுந்துச்சு காலையிலையும் பார்த்தீங்கன்னா ஒரே பேச்சு தான் 3 பேரும். அதுக்கப்புறம் விளையாண்டுட்டு இருந்தாங்க கொஞ்ச நேரம். 3 பாய் 1 கேர்ளுன்னொடனே பாப்பாவுக்கு வந்து விளையாட ஆளே இல்லை. எப்போவுமே அவள் ஒரு தனிமையில் விளையாடுற மாதிரியே விளையாடுவா. அதனால நான் அவள் கூட கொஞ்ச நேரம் பேசிகிட்டே இருந்தேன், என்கிட்ட பேசிட்டே விளையாண்டுட்டு இருந்தேன். இன்றைக்கிட்டே இப்படி தான் ஃப்ரெண்ட்ஸ் போச்சு. வீடியோ பிடிச்சிருக்குன்னு நினைக்க, வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள். அடுத்த ஒரு சூப்பரான வீடியோவில் பார்க்கலாம்.